அனைவருக்கும் வணக்கம். இது வந்து இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ஒரு விருந்துன்னு சொன்னால் அதில் நான் ஒரு கருவேப்பிலை மாதிரியோ ஒரு கிராம்பு பட்டை மாதிரியோ கலந்துக்கிறதா தோணுது. எனக்கு அப்படி ஒரு வாசனை இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கலந்துக்கிறது அதில் வந்து கவிதைன்னு சொல்லிட்டாங்க. அது அப்படி கதைன்னா ரொம்ப நேரம் ஆகும், அப்படின்லாம் கவிதையாக சுருக்கமாக படிங்க அப்படின்னு. நான் கதைகள் பற்றி ஒரு கவிதையாக சொல்லலாம். இப்போ தான் தோணுச்சு கதைகள் பற்றி ஒரு கவிதை சொல்லலாம் அப்படிங்கிற. கோடிக்கணக்கான கதைகள் காற்றில் அலைந்து கொண்டிருக்கின்றன. கோடிக்கணக்கான கதைகள் காற்றில் அலைந்து கொண்டிருக்கின்றன. கோடிக்கணக்கான செவிகளும் இருக்கின்றன. ஆனால் செவிகள் மடித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. கதைகளை உள்வாங்காமல் மடித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. மயானங்கள் மயானமாக இருப்பது அமைதியாக இருப்பதற்கு காரணம் பல கதைகளும் சேர்ந்து புதைந்து விட்டதனால். பல கதைகளும் சேர்ந்து புதைந்து விட்டதனால் மயானங்கள் அமைதியாக இருக்கின்றன. இந்த மயானத்தில் இருப்பவர்களது வாழ்க்கை அவங்கள் வாழ்ந்த போது கேட்கப்பட்டிருந்தால் மயானங்களும் கலகலப்பாக இருந்திருக்கும். அப்படிதான் என்ன தோணுது. ஆனால் பெண்கள் வந்து தங்கள் வாழ்நாளில் அதிக கதைகளை செலவிட்டு விடுவதனால் அவர்கள் அமைதியாக மயானங்களில் உறங்கி விடுகிறார்கள். ஏன்னால் தங்கள் கதைகளை அதிகம் பகிர்ந்து கொண்டு விடுவதனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக தங்களுடைய விஷயங்களை பேசிடுறாங்க. சிலவற்றை மனதிற்குள்ளேயே புதைச்சி வச்சிருக்கலாம். பல கதைகள் மனதிற்குள்ளே புதைந்து இருக்கலாம். ஆனால் பகிர்வதனால்தான் மனது இலசாகி மயானங்களும் கலகலப்பாக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ வயதாக தன் கதைகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு இல்லாததுனாலே வயதானவர்கள் அமைதியாகி விடுகிறார்கள். நான் என் வாழ்வில் கற்றுக்கொண்டது வயதானவர்களை பார்ப்பதற்கு பழங்களோ வேறு பொருட்களோ எடுத்து செல்ல வேண்டாம், அல்லது அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக மருந்துகள் வாங்கி கொண்டு அது கூட செய்ய வேணாம். உங்கள் நேரத்தை கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்து விடுங்கள், அது போதும். ஏனென்றால் தங்கள் கதைகளை சொல்வதற்கு ஆளில்லாமல் தான் அவர்கள் உட்கார்ந்து. ஸோ நான் ஆஸ் ஜூனியர் மோஸ்ட் சீனியர் சிட்டிசன், ஐ எம் 61. ஸோ மை ரிக்வெஸ்ட் இஸ், எப்போ உங்களை விட வயதானவர்களை பார்க்க போனால் சிறிது நேரம் செலவிடுங்கள், கதைகளை கேளுங்கள் என்ற ரிக்வெஸ்டோட வணக்கம் கூறியும். குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் வந்து இந்த ப்ரோக்ராம் எடுத்து நடத்தியிருக்கிற நம்மளுடைய அசோசியேஷன் மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் நம்மளுடைய ஜெனரல் செக்ரட்டரி சார் வந்து இதை சிறப்பித்தது இன்னும் சிறப்பு. அந்த சமயத்தில் நாங்கள் பங்கெடுத்துக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுங்கிறதும் அது அதை விட மிகவும் சிறப்பு. தேங்க்யூ வெரி மச். அண்ட் நிறைய பேருக்கு வந்து என்னை இப்போ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் பாண்டிச்சேரி அப்படியே கடற்கரை ஓரமாகவே பல வருடங்கள் பணிபுரிந்து விட்டதால். ஸோ நான் வந்து ஐ எம் ஃப்ரம் கடலூர். ஆக்சுவலி ஸ்கூலிங்லாம் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் தான். அண்டு ஹரிப்ரியா அவங்க சிஸ்டர் மைத்திலி இப்போ ரிப்போர்ட்ஸில் இருக்காங்க, பாண்டி ரிப்போர்ட்ஸ் தான் பார்க்குறாங்க. தேரால் அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. எஸ்எஸ்சி ரிசல்ட் வந்த உடனேயும் அதை போய் பார்க்கறதுக்கு நான் அவங்க வீட்டில் தான் போய் பார்த்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் இப்போல்லாம் சகஜமாக நமக்கு எல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்துடுது. பட் அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸே கிடைக்காது, ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இட் ஸ்டார்டட் லைக் தட். என்னோடய ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் ஆஸ் எல்டிசி. ஒரு 2 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் யூடியில் ஐ கேம் டு அவர் ஆஃபீஸ். இங்கே வந்து ஒரு நாள் கூட இல்லை. அப்போ பெரியார் பில்டிங் தான். அட்மினில் வந்து சாம்வேர் சார் இருந்தார், ஏஏஓ. எவ்வளோ பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. எங்கள் அப்பாவும் அப்படியே தான் இருப்பா, லுக்ஸில் பார்க்க. அப்படியே குடும்பத்தோடு வந்து பெட்டி படுக்கையோட எங்கள் அப்பா குடும்ப கதையெல்லாம் சொன்ன உடனே, சரி அன்மேரிட் டாட்டரு கடலூர் சொல்லுறீங்க, பாண்டியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே வேக்கன்சி இருக்குது, அங்கே போடுறோன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அமிச்சது தான்.
அன்னைக்கு பாண்டி போனது தான் 25 வருஷம் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் பாண்டிச்சேரி மோர் தேன் தட். இன் ஆல் கேடர்ஸ் ஐ ஹவ் ஒர்க்டு. அதுக்கப்புறம் ஆஸ் ஆன் ப்ரொமோஷன் ஆஸ் எஸ்ஏஓ நான் ஒரு ரிக்வஸ்ட் கேட்டிருந்தேன் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்ன்ட்டு. ஸோ அப்போ வந்து எனக்கு இங்கே திருப்பி ஐ காட் பேக் டு சென்னை ஆஃபீஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு இங்கே ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ டிஜி சென்ட்ரல் ஐ வாஸ் போஸ்டட். ஐ வாஸ் இன் சிஆர்ஏ அண்ட் ராதாகிருஷ்ணன் சார்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த டைம். ஆஃப்டர் தட் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆடிட்டில் இருந்துட்டு ரிசப்ட் சைடில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் தென் ஐ வாஸ் இன் சிஏபி and because of COVID and all my parents' situation, so I went back to Pondicherry. After a month of COVID, my father passed away. Then mother last month she passed away. So due to family situation and my health condition, I opted for VRS and ipa TKR panniten nanu. And I have started walking slowly now. And I wanted to thank all my senior AOs and my colleagues, my friends with whom I have travelled. அண்ட் இங்கே வந்து எனக்கு பல பேரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் யார் யார் சொல்லணும் அப்படின்னா கே விஸ்வநாத் சார் செக்ரட்டரியாக இருந்துட்டு, கே விஸ்வநாத் நான் பிஏ தான் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா அப்போ அவர் வந்து ஜெனரல் பிஏ அந்த மாதிரி 2-3 பிஏஸ்லாம் பண்ணாருங்க. ஆஃப்டர் தட் மணிமணி சார்னு போட்டாலே ரிவ்யூ பார்த்தினாலே மணிமணி சார் தான். அண்ட் மணிமணி சார் இல்லாமல் பாண்டிச்சேரி பிரான்ச் இல்லை. அந்த இங்கேருந்து இருக்கிறவங்க எல்லாருக்குமே மணிமணி சார் தான் நல்லா தெரியும். அண்ட் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இஸ் டு பி ஹைலி அப்ரிஷியேட்டட். அண்ட் சுபிரெட்டி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் கிருஷ்ணன் சார், எல் கிருஷ்ணன் அண்ட் ஸ்ரீராம் சார், almost all the SAOs I have worked as AAO with them. So thank you for giving me this opportunity. And as requested ஒரு சின்ன பாட்டு பாடுறேன். அவர் மணிமணி சார் அவரை சொல்லிட்டாரு நல்லா பாடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஹலோ. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றுமில்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா, குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றுமில்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வேங்கடேசனின்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா, திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா. உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா, என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா. குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா